குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 20, 2024 செவ்வாய்க்கிழமை கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ டெய்லி பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டுள்ள உக்ரைன் நாட்டுக்கு பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொள்ள இருக்காரு. இதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கும் பயணம் மேற்கொண்டு வந்திருக்காரு. இப்போ உக்ரைனுக்கு போகிறார். ஓகேங்களா. மேற்கத்திய நாடுகளில் பார்த்திங்கன்னா நேட்டோ அப்படின்ற அமைப்பில் உக்ரைன் இணைய எதிர்ப்பு தெரிவித்து பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தாங்க. எப்போ அப்படின்னா 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த போர் தொடக்க ஆரம்பிச்சு இப்போ 2.5 வருஷம் ஆயிடுச்சு. போர் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் கடந்த மாதம், அதாவது 22ஆம் தேதி இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டுக்கு பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ உக்ரைன் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். சரிங்களா. தமிழக அரசின் 50வது தலைமைச் செயலாளராக பார்த்திங்கன்னா முருகானந்தம் பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றிருக்கார். ஓகேங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தலைமைச் செயலாளர் இருந்த சிவதாஸ் மீனா பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா பணி ஓய்வு பெற இருக்காரு. அந்த நிலையில் அவர் பார்த்திங்கன்னா மாநில கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்தோட தலைவராக பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டிருக்காரு. சரிங்களா. அடுத்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய தரவரிசை பற்றி வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ரஜனீஷ் அவர் பார்த்திங்கன்னா மாநில இடஒதுக்கீட்டில் பார்த்திங்கன்னா முதலிடம் பிடித்திருக்காரு. ஓகேங்களா. தமிழகத்தில் மொத்தம் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷாங்காய் கல்வி தரவரிசை பட்டியல் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா விஐடி பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் பிடித்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா உலக அளவிலான ஷாங்காய் கல்வி தரவரிசை பட்டியல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா கல்வி ஆராய்ச்சி செயல்பாடுகள், முன்னாள் மாணவர்கள், பேராசிரியர்கள், நோபல் பரிசு விருது பெற்றவர்கள், தலை சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை பார்த்திங்கன்னா சிறந்த இதழில் பார்த்திங்கன்னா வெளியிடுதல், சிறந்த ஆராய்ச்சிகளில் வெளிவருதல் போன்றவற்றின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஷாங்காய் கல்வி தரவரிசை பட்டியல் பார்த்திங்கன்னா வெளியிடப்படுது. இதன்படி இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா உலக அளவில் 1000 சிறந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களோட தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் இந்தியாவில் மட்டும் 15 பல்கலைக்கழகங்கள் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. இந்த தரவரிசை பட்டியலில் நம்ம விஐடி பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. அப்போ இந்திய அளவில் முதலிடம் எது அப்படின்னா பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனம் பார்த்திங்கன்னா முதலிடம் பிடித்திருக்கு இந்திய அளவில். ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டெய்லியும் 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ்லேயே பார்த்தோம். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுமையத்தில் பார்த்திங்கன்னா SSLV VT3 அப்படின்ற ராக்கெட் மூலம் பார்த்திங்கன்னா EOS-08 அப்படின்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை பார்த்திங்கன்னா இஸ்ரோ பார்த்திங்கன்னா ஏவி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா SRM பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் பார்த்திங்கன்னா உருவாக்கிய மிகச்சிறிய 1.2 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா அதில் வச்சு ஏவி இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ தற்போது பூமியோட சுற்றுவட்ட பாதையிலேருந்து 475 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா செயல்பட்டு வருது. ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாராட்டி இருக்கிறாங்க கூப்பிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பொருட்களுடைய வரி விதிப்பை யார் விதிக்கிறா அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மத்திய நிதி அமைச்சரின் தலைமையிலேயே தான் இது இயங்கும். மாநில நிதி அமைச்சர்களும் இதில் அடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி என்பது பார்த்திங்கன்னா தேசிய அளவிலான வரி விதிப்பு. முந்தைய மத்திய கலால் வரி, சேவை வரி, விற்பனை வரி, மதிப்பு கூட்டு வரி உள்ளிட்ட 12 வரிகளை அகற்றிட்டு பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு அரசியல் 101வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா. அடுத்து ஆழ்கடல் சுரங்கங்களுடைய பாதிப்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை அப்படின்ற டாப்பிக்கில் வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஆழ்கடல் சுரங்கம் என்பது ஆழ்கடலில் உள்ள அரிய கனிம வளங்களை எடுப்பதற்காக பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி. இது கடலின் மேல்மட்டத்திலிருந்து சுமார் 4000லேருந்து 5000 மீட்டர் 6000 மீட்டர் வரையில் பார்த்திங்கன்னா ஆழத்தில் அமைக்கக்கூடியது. ஓகேங்களா. நிலத்தில் இருக்கிறது மாதிரியே பார்த்திங்கன்னா கடலோட அடியிலும் பள்ளத்தாக்குகள், சமவெளிகள், மலைப்பகுதிகள், அகழிகள் போன்றவை காணப்படும். இங்கு தங்கம், தாமிரம், கோபால்ட், நிக்கல், மாங்கனீஸ், குவாட்ஸ் போன்ற முக்கிய தனிமங்களும் அதில் இருக்குது. உலக அளவில் பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் 12 கோடி டன் அளவு கோபால்ட்டு மற்றும் 160 லட்சம் கோடி அமெரிக்க டாலருக்கு இணையான தங்கம் இருக்கிறதாகவும் ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கணிப்பொறியின் பாகங்கள், சோலார் விளக்குகள், மின் பேட்டரிகள் போன்றவை தயாரிக்க பார்த்திங்கன்னா இந்த கனிமங்கள் முக்கியமாக பயன்படுது. சர்வதேச கடற்பரப்பு ஆணையத்தினுடைய ISA தலைமையகம் பார்த்திங்கன்னா ஜமைக்காவில் இருக்குது. ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின். சர்வதேச கடற்பரப்பு ஆணையத்தினுடைய தலைமையகம் பார்த்திங்கன்னா ஜமைக்காவில் இருக்குது. இதில் 167 உறுப்பு நாடுகள் இருக்குது. ஓகேங்களா. கடல் வளங்கள் பார்த்திங்கன்னா சுரண்டப்படக்கூடாது, அதை அடிப்படையாக கொண்டு தான் பார்த்திங்கன்னா இது உருவாக்கப்பட்டிருக்கு.
இப்போ கடலோட ஆழ்பரப்பில் வந்து எந்த நாட்டுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். இப்போ இந்திய பெருங்கடல் இருக்குன்னா அதில் வந்து இந்தியாவுக்கு மட்டும் உரிமை கிடையாது ஆழ்கடலில். அந்த மாதிரி உரிமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வராங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 31 நாடுகளுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு உரிமை வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கடற்பரப்பு ஆணையம் வந்து வழங்கியிருக்கு. சீனா, அமெரிக்கா, தென்கொரியா, ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, மெக்சிகோ ஆகிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கடல் சுரங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்லேயே பார்த்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸில். பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் கிளாரியன் கிளிப்டன் பகுதி ஆழ்கடல் சுரங்கம் அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பகுதியாக இருக்குது. இதில் சுமார் 45 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையது. பசிபிக் பெருங்கடல் ஹவாய் தீவு முதல் மெக்சிகோ வரை பரவியுள்ள இந்த பகுதி ஏறத்தாழ அமெரிக்க கண்டத்தின் அளவு இருக்குது. ஓகேங்களா. இந்த பகுதியில் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா கனிம முடிச்சுக்கள், அதாவது பாலிமெட்டாலிக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா வந்து ஆய்வு தெரிவிச்சிருக்கு. ஆழ்கடல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 8000 கடல்வாழ் இனங்கள் வந்து உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நார்வே கடல் பரப்பில் 2.5 லட்சம் சதுர கிலோமீட்டரில் 2.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் முதல் வணிக நோக்கமுடைய ஆழ்கடல் சுரங்க பணி மேற்கொள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்நாடு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வணிக நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடல் பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு மேற்கொள்ள சுரங்கப்பணி மேற்கொள்ள அனுமதி வழங்கிய நாடு வந்து பார்த்திங்கன்னா நார்வே. ஓகேங்களா. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடல் அந்த ஆழ்கடலில் இருக்கிற ஒரு சில உயிரினங்களால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மெடிசன் கிடைக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆழ்கடலில் காணப்படும் கூம்புணத்தை வந்து வீக்கத்தை தணிக்கும் மருந்துகளிலும் கடற்பாசி புற்றுநோய் சிகிச்சையிலும் கரிபியன் ஆக்டோபெரல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உயிரி வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தப்படுது. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள் உணவாக பல வழிகளில் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆழ்கடல் இந்த சுரங்கம் அமைக்கிறனால இவங்க எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா. அடுத்து இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 150 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்தலாக் தடை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு வந்து சட்டம் இயற்றி வந்து பார்த்திங்கன்னா இதை நிறுத்திட்டாங்க. இது வந்து முஸ்லீம்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்தலாக் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா 3 முறை தலாக்குன்னு சொன்னாங்கன்னா விவாகரத்து அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மரபில் இருந்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடைமுறை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இது தடுக்க வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த சட்டத்தை மீறுபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சிறை தண்டனை வழங்க வகை செய்த இந்த சட்டம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 மெகாவாட் மின்சாரம் வழங்க நேபாளம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்தியாவுக்கு 1000 மெகாவாட் மின்சாரத்தை வழங்க நேபாள அரசு முடிவெடுத்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு 5 நாள் சுற்றுப்பயணமாக வந்த நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் அச்சு ராணா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆலோசனைக்கு பிறகு இந்த இது சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய வெளியுறவு செயலரான விக்ரம் மிஸ்ரி வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வந்து நேபாளம் பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதை தொடர்ந்து அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நல்ல பலன் அளிக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி டேக் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடைபெறும் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியான சின்சினாட்டி ஓப்பன் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் இரட்டையர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் அடைஞ்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் இரட்டையர் பிரிவில் போட்டித் தரவரிசையில் 3ஆம் இடத்தில் இருந்த நியூசிலாந்தின் எரின் ரூட்லிபே, அப்புறம் அமெரிக்காவின் ஆசியா முகமது, இவங்க இந்த 2 இணையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் ஒற்றை பிரிவில் உலகின் நம்பர் 1 வீராங்கனை ஸ்வாடெக்கை வந்து பார்த்திங்கன்னா சலபென்கா வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தியிருக்கிறாங்க அரையிறுதி போட்டியில். அடுத்து இந்தியா பாரா ஈட்டி எறிதல் வீரருமான நடப்பு பாராலிம்பிக் சாம்பியனுமான ஸ்மித் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா F64 பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 3 முறை உலக சாதனை படைத்திருக்காரு. ஓகேங்களா. இதனுடைய முதல் முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா 68.55 மீட்டரை எட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி எறிதல் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்கிறாரு. கடந்த பாரா ஒலிம்பிக் சாம்பியனில் வந்து பார்த்திங்கன்னா 70.83 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு தங்கம் வென்றிருக்காரு. இதுக்கு இடையில நடந்த இப்போ கரண்டில் நடக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஆசிய பாரா ஒலிம்பிக் விளையாட்டில் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 73.29 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு சாம்பியன் ஆகிருக்கார். ஓகேங்களா. பாரிஸில் நடக்கிற பாரா ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா குண்டு எறிதல் வீராங்கனையான பாக்யஸ்ரீ ஜாதவும் இவரும் வந்து பார்த்திங்கன்னா நடப்பு பாராலிம்பிக் சாம்பியனான சுமித் அண்டில், இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி ஏந்தி வந்து பார்த்திங்கன்னா அணிவகுப்பு நடத்திருக்கிறாங்க. முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து
அதாவது உலகின் மிகவும் உயரம் குறைவான பெண் வந்து பார்த்திங்கன்னா ஜோதி அம்கே, ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருசாக கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய அருங்காட்சியகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் ரூபாய் 22 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா புதிய அருங்காட்சியகம் அமையிருப்பதாக நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மற்றபடி அதை பற்றி எதுவும் டீட்டெயில் எதுவும் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் வீக்லி மந்த்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.